ஆடி மாசமும் ஆவணி மாசமும் இணையக்கூடியது தான் ஆகஸ்ட் மாதம். அதாவது கடக மாசமும் சிம்ம மாசமும் கண்டினியூ ஆகும். ஆகஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் திங்கட்கிழமை. சனி பகவானுடைய எண்ண ஆதிக்கம் கொண்டது தான் இந்த ஆகஸ்ட் மாதம். சரி, இதுல திங்கட்கிழமையில பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா குடும்ப சூழ்நிலையில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. ஆகஸ்ட் மாதம் வியாழன். ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். நல்லா படிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு சில ஜாதகத்தில் சனி ராகு தொடர்பு இருக்குன்னா சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு விஷயத்த நிறந்து கொடுத்து வாழ்கிறவங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க. நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நாங்கள் நேயர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ அடுத்ததா 8ஆம் மாதம் ஆகஸ்ட் மாதம். ஸோ பிறந்தவங்களாம் அல்லட்டா பேப்பர் பேன் எடுத்து குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் திங்கட்கிழமை. ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆடி மாசமும் ஆவணி மாசமும் இணையக்கூடியது தான் ஆகஸ்ட் மாதம். அதாவது கடக மாசமும் சிம்ம மாசமும் கண்டினியூ ஆகும். ஸோ இது ஆகஸ்ட்னு 8ஆம் எண் ஆதிக்கம் கொண்டது, சனி பகவானுடைய எண் ஆதிக்கம் கொண்டது தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஸோ இதில் திங்கட்கிழமையில பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா குடும்ப சூழ்நிலையில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாகவும் இந்த கிரக சேர்க்கை இருக்குன்னா அப்பாவோ இல்லை அம்மாவையோ பிரிஞ்சு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்லையா தாத்தா பாட்டி வீட்டில் மாமா வீட்டில் வளர்கிறவங்களா இருப்பாங்க. உடம்புக்குள்ள மைண்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்களோ என்ன சொன்னாலும் மாற்றிக்க மாட்டாங்க. இப்போ தப்பு நடந்துச்சு அவங்க காலில் மன்னிப்பு கேட்டால் கூட சிரிச்சு பேசிடுவாங்க. ஆனால் அடுத்தது அந்த விஷயத்த சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நினைவாற்றலை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க திங்கக்கிழமை பிறந்தவங்க. ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை நல்ல சிறப்பான ஒரு அம்சம். நிறைய ஸ்போர்ட்ஸ் நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தவங்க பாராட்டுறத அவங்க முன்னாடி சிரிச்ச முகமாக வாங்கிட்டாலும் பின்னாடி அவங்க பட்ட அவமானங்களை நினச்சி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க. அதாவது தட்சிணாயனம் பிறக்கக்கூடிய மாதங்கள் இதெல்லாம். இருள் நிறைய இருக்கும். அப்போ இது சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த கிழமை நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமைன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40% சைக்கோத்தனமாக இருப்பாங்க. ஐயோ உஷாராங்க மக்களே. ஆகஸ்ட் மாதம் புதன். ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை தாய் தந்தையர்ல ஏதாவது ஒரு உறவை வெறுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு உண்டான விஷயத்துல பர்ஃபெக்டா இருப்பாங்க. அதே போல சில இடங்கள்ல அதிகமாக நம்பாம எதிர்பாலினத்தை அதிகமாக நம்பாம இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஒரு விஷயத்துலேயே மூழ்கி அவங்களோட லைஃபை முடிச்சுப்பாங்க. ஆகஸ்ட் மாதம் வியாழன். ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். நல்லா படிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு சில ஜாதகத்தில் சனி ராகு தொடர்பு இருக்குன்னா சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அந்த விளையாட்டு பருவத்தை விட்டுட்டேன், நான் படிப்பை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்த யோசிப்பாங்க. லேட்டாக படிப்பாங்க. 40 வயசுல போய் படிக்கிறது, இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடிகன் படத்தில் வர மனோரமா. ஆமாம், அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் வெள்ளி. ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான விஷயங்கள் என்னன்னா மூதாதையரோட வழியில ஆசீர்வாதத்துல பிறந்த குழந்தை, ரீபர்த்தா இருக்கும் இந்த குழந்தை. ஒரு 40%ன்னு எடுத்துக்கோங்க. ஜாதகத்துல கிரகநிலை மிச்ச 60% சொல்லும். ஆனா இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி மாதிரியே பண்றா பாரு, தாத்தா மாதிரியே பண்றா பாருன்னுவாங்க. அவங்களோட லைஃப்ல என்னென்ன பார்த்தாங்களோ அதை அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா இவங்க லைஃப்ல சந்திக்க போறாங்கன்னு அர்த்தம். ஆஹா, ரொம்ப இது ஒரு அட்வான்ஸாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிழமையில வெள்ளிக்கிழமையில பிறந்திருக்காங்க அப்படின்னாலே இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பாட்டி இந்த வயசில் வீட்டில் இல்லை ஹாஸ்டலில் படித்தாங்கன்னா இந்த குழந்தை ஏதாவது அந்த வயசில் வெளியூரில் இருக்கும்.
இதுதான் ஜோதிடம்ன்றது நிறைய மிரக்கல் சார்ந்தது. இதெல்லாம் சொல்ல முடியுமானா கண்டிப்பா சொல்லலாம். 40% இது இருக்கும் கண்டிப்பா. ஓகே, ஆகஸ்ட் மாதம் சனி. சனிக்கிழமை அதிக உழைக்கக்கூடியவர்கள், உழைப்பால் உயர்ந்தவர்கள், உழைப்பால மற்றவங்களுக்காக உழைச்சி வாழக்கூடியவங்க, குடும்பத்துக்காக இவன் உழைச்சான் ஆனா இவன் எந்த சந்தோஷத்தையும் பார்க்கல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் தியாகிகள் சொல்லலாம். ஆனா தனக்குன்னு இருக்க விஷயத்த வேணும்னு எடுத்து செஞ்சாங்கன்னா இவங்களும் சந்தோஷமா இருக்கலாம். விட்டு கொடுக்குற வேண்டியதா, ரொம்ப விட்டு கொடுத்துட்டா ஒண்ணுமே அனுபவிக்க முடியாது, இந்த காலத்துக்கு அனுபவிக்க முடியாது. ஸோ உஷாரா இருங்க மக்களே. ஸோ ஆகஸ்ட் மாதம் ஞாயிறு. ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல கம்பீரமான ஒரு ஆணுக்கு சாந்த குணம் வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருப்பாங்க. ரொம்ப தாய்மை உள்ளமா இருப்பாங்க. வீட்டில் வைஃப் வேலைக்கு போகிறாங்கன்னா இவங்க சமைச்சு கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஈக்குவாலிட்டியாக பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்த நிறந்து கொடுத்து வாழ்கிறவங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, ஸோ செப்டம்பர் மாதத்துக்கு போயிடுவோம் மேம். செப்டம்பர் மாதம் திங்கள். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.